வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 324 திங்கட்கிழமை செப்டம்பர் 2, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கோடானு கோடி மக்களின் கருத்தை பிரதிபலித்தார் மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புதுடில்லியில் மாவட்ட நீதிமன்றங்களின் முக்கிய பங்கு என்ற தேசிய கருத்தரங்கில் பேசிய மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண்பது சவாலாக உள்ளது. எனவே வழக்குகளை தள்ளி போடும் கலாச்சாரத்தை நாம் மாற்ற வேண்டும். நீதிமன்றத்தை நாடி வருவோருக்கு விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்வது அனைத்து நீதிபதிகளின் பொறுப்பு என்று பேசி, பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் உள்ள ஆதங்கத்தை அவர்களின் குரலாக எதிரொலித்தார் குடியரசுத் தலைவர். மேலும் விழாவில் உச்சநீதிமன்றத்தின் கொடி மற்றும் அடையாள சின்னத்தை வெளியிட்டார். மக்கள் அரசியல் பயணம் செப்டம்பர் 21 சனிக்கிழமை தஞ்சையில் பேராசிரியர் பழனித்துரை அவர்களை வரவேற்க தயாராவோம். தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன். மக்கள் அரசியல் என்ற நம்பிக்கை ஒளி பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்களின் பயணத்தால் தமிழகமெங்கும் பரவி வருகிறது. ஐயா அவர்களின் வருகை செப்டம்பர் 21 சனிக்கிழமை அன்று தஞ்சாவூர் என திட்டமிடப்பட்டுள்ளது. அன்று காலை 10 மணிக்கு ஐயா அவர்களை வரவேற்று அவரது வழிகாட்டுதலை பெற மக்கள் அரசியலை ஆவலுடன் எதிர்நோக்கும் இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர், சமூக பெரியோர்களை ஒருங்கிணைக்க களமிறங்குவோம் என்று தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார். சென்னை RTI திருவிழாவில் ஸ்வாட் சமீர் சுற்றுச்சூழல் பற்றி பேசினார். செப்டம்பர் 1 சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்ட ஒருநாள் பயிற்சி முகாமில் நல்லூர் வட்டத்தின் சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் திரு ஸ்வாட் சமீர் கலந்து கொண்டு, நல்ல விஷயம் நினைக்கிற எல்லாருமே நல்ல ஒரு சார்ந்தவங்க தான். அப்படிதான் நானும் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். சரி, இப்போ புழல் ஏரி சென்னையோட மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமா இருக்கிறது புழல் ஏரி. அதுல இருந்தா உங்களுக்கு சென்னை மக்களுக்கு குடிநீர் வருது. ஒரு வருடத்திற்கு 12 TMC தண்ணியை சென்னை மக்கள் குடிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 9.5 TMC தண்ணி மட்டும்தான் கெப்பாசிட்டியான லேக்ஸ், அதாவது ஏரிகள் இருக்கு. செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல். அதுல முக்கியமானதுதான் புழல் ஏரி. புழல், சோழவரம், பூண்டி இது மூன்றுமே ஒரே சேனல்ல இருக்கக்கூடிய ஏரிகள். இப்போ 9.5 TMC தண்ணியை நம்ம குடிக்கிறோம். மீதி இருக்கிற 12 TMC தண்ணியில பேலன்ஸ் 2.5 TMC தண்ணி எங்கிருந்து வருது? நிலத்தடி நீர் உறிஞ்சி குடிச்சுதான் இன்னைக்கு நிலத்தடி நீர் 100ல இருந்து 200 ஆகி, 200ல இருந்து 300 ஆகி, இப்ப 400 அடிக்கு நிக்குது ராயப்பேட்டை, சென்னை ட்ரிப்ளிகன் நம்ம சென்னை பகுதியில. இன்னும் ஃபியூச்சர்ல எவ்வளவு அடி ஆழம் போகுன்றது தெரியாது. சரி, நம்ம 2015 மழை வெள்ளம் வந்தது, 2016 தண்ணீர் பஞ்சம் வந்தது. மழை வெள்ளம் அடுத்த ஒரு வருஷத்தை தண்ணி பஞ்சத்துக்காண்டி குடத்தை சுத்துற ஊர் தான் நம்ம சென்னை. சரிங்களா? அப்ப நம்மளுடைய பொறுப்பாளர்கள், நம்மளுடைய மக்கள், நாங்க எல்லாருமே சிந்திச்சு எங்களுடைய ஒரு குழுவுல என்ன பண்ணோம், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கணும், நீர் ஆதாரங்களுக்கான முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கணும்ட்டு புழல் ஏரிய தொடர்ந்து களப்பணி செய்தோம். பல ஆண்டுகளுக்கு முன் புழல் ஏரி பற்றி தனக்கிருந்த கனவு, கற்பனை, நம்பிக்கையுடன் கூடிய தொடர் செயல்பாட்டால் இன்று தமிழக முதல்வரால் புழல் ஏரி சுற்றுலா தலமாக உருவாக்க அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக திரு சமீர் தெரிவித்தார். கொமாரபாளையம் 85R கிராம பஞ்சாயத்து வளர்ச்சிக்காக ஆலோசனை. செப்டம்பர் 1 ஞாயிறு அன்று மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் கொமாரபாளையம் 85R ஊராட்சி வளர்ச்சி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு செயல்பாடுகளுக்காக நாமக்கல் சர்வம் டிரஸ்ட் அலுவலகத்தில் திருமதி தங்கமணி அவர்கள் ஆலோசனை செய்தார். இதில் சந்தியா, கார்த்திக் மற்றும் சோபியா உடனிருந்தனர். திருச்சியிலும் மாணிக்க மாணவர்கள் வாராந்திர இணையவழி சந்திப்பு தொடங்கியது. கடந்த மாதம் மாணிக்க மாணவர்கள் விருது விழாவினை அடுத்து அவர்களை 2 பிரிவுகளாக பிரித்து அதில் முதல்கட்ட பிரிவினருக்கு இணையவழி சந்திப்பு நடைபெற்றது. பெல் திரு தினகரன் அனைவரையும் வரவேற்க மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா 3+1 ஃபார்முலா மற்றும் தலைமைத்துவத்திற்கான 5 பண்புகளை விளக்கி கூறினார். 57 மாணிக்க மாணவர்கள் தங்களது தனித்திறன் பற்றி கூறி முழுமையாக அறிமுகம் செய்து கொண்டனர். மேலும் 25 மாணவர்கள் தாங்கள் மாணிக்க மாணவர் விருது பெற்ற பிறகு தங்களிடம் உணர்ந்த முன்னேற்றம் மற்றும் தங்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களிடமிருந்து கிடைத்த பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக 2 மாணவர்கள் இன்றைய இணையவழி சந்திப்பு பற்றி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இனி வரும் வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 11 மணி வரை மாணிக்க மாணவர்கள் இணையவழி சந்திப்பு நடக்கும் என தெரிவிக்கப்பட்டது.
செல்வி கீர்த்திகா நிறைவு உரையுடன் திரு சண்முக சுந்தரம் ஐயா மகிழ்ச்சி உரை வழங்கி இணைய வழி வார கூடுதல் இனிதே நிறைவு பெற்றது என்று திருச்சி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர் துறைக்கு தற்போது பொறுப்பேற்றுள்ள திரு சங்கீத் குமார் தெரிவித்தார். கோபியில் நடைபெற்ற மகளிர் மருத்துவ சேவை முகாமில் 42 நபர்கள் கண் தானம், உடல் உறுப்பு தானம் செய்ய பதிவு. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை சீதா திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மையத்தின் உடல் உறுப்பு தானம், கண் தானம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. விழாவை கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட 60 நபர்களில் 17 பேர் கண் தானமும் 25 பேர் உடல் உறுப்பு தானமும் செய்ய தங்களது பெயரை பதிவு செய்தனர். இதில் பெண்களே அதிக அளவில் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் நல்லோர் வட்டம் பொறுப்பாளர்கள் அனுராதா, ராமலட்சுமி, லட்சிய ஆசிரியர் ரமாமணி, டாக்டர் அனூப், வசந்தி பாலன் மற்றும் தனசேகரன் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானமும் கண் தானமும் செய்தனர். விழாவை திருமதி திவ்யா அவர்கள் தொகுத்து வழங்கினார். இறுதியாக தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மைய நிறுவனர் திரு ரஹீம் மகிழ்ச்சி உரை வழங்கினார் என்று திருமதி திவ்யா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மலருங்கள் அமைப்பின் தொழில் முனைவோருக்கான சந்திப்பு மற்றும் காட்சிப்படுத்தல் சென்னை டேக் ஆடிட்டோரியத்தில் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை தி நகரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி டேக் ஆடிட்டோரியத்தில் தொழில் முனைவோருக்கான சந்திப்பு மற்றும் அவர்கள் தயாரித்த பொருட்களை காட்சிப்படுத்தல் என ஒரு சிறப்பான ஏற்பாட்டினை மலருங்கள் அமைப்பின் நிறுவனர் திரு லிங்கேஸ்வரன் செய்திருந்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், வெற்றிகரமான தொழில் முனைவோர் பலரும் பங்கு பெற்றனர். கனரா வங்கி அதிகாரி அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோருக்கு வங்கி உதவி பற்றி தகவல்கள் அளிக்கப்பட்டதுடன் மார்க்கெட்டிங் பற்றியும் விரிவாக பேசப்பட்டது. இதில் திரு பாஸ்கர் என்ற பட்டிமன்ற பேச்சாளர் தொழில் முனைவோருக்கு தேவையான பண்புகள் என்பது பற்றி பேசியது மிகவும் சிறப்பு என்று இதில் கலந்து கொண்ட நல்லூர் வட்டத்தின் கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.